என் கண்மலை ஆனவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா. 1 2 3 4. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். உந்தன் சிறகுகள் என் நிழலில் என்றென்று மகள செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துதிக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. தம்பி பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. என் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதி. Jesus, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து
புகழ்ந்து பாடிடுவேன். ராஜானு செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜானு செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, நன்றி இயேசுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. Hallelujah, clap your hands. ஆராதனை உமக்கே. கைகள் உயர்த்தி சொல்லுங்க, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கை தட்டுங்க. ஹல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் இன்னைக்கு ஆராதனைக்கு வந்திருக்கிற பிள்ளைகளை யாவரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. மெய்யாவே கர்த்தர் இந்த நாளில் நம்மளுடைய ஆராதனையிலே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாக கிரியை செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாம் ஜெபம் செய்வோம். பிதாவே, இந்த வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த ஆராதனையோடு கலந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பரிசுத்த ஆவியானவரை எங்கள் உள்ளங்களை இணைத்து ஒரு மனமாக ஒரே ஆவியை எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றியோடு துதிக்கிற சுவாமி. நான் ஆஸ்வதி ஆண்டவர், நாங்கள் வைத்திருக்கிற தசமா காணிக்கையும் ஆண்டவரை ஆயத்தம் எல்லா காரியத்தையும் ஆஸ்வதிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, வார்த்தை எங்கள் உள்ளங்களில் கிரியை செய்யட்டும். பரிசு எங்கள் உள்ளங்கத்த ஆழத்துல எங்களுக்கு நடத்தி கொண்டு போகும்படியா ஜெபிக்கிறேன். ஆண்டவர் தொடர்ந்து எங்களோட பேசி எங்களை ஆஸ்வதியும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனையில் நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தர் நம்ம சந்திக்கும் அபிஷேகத்தின் ஆவியானவர், அல்லது தேவன் நம் நிரப்பிட அபிஷேகத்தின் ஆவியானவர் அக்கினி நம்மத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு இந்த தலைப்பில் எடுத்துக்கொண்ட தலைப்பு பரிசுத்த ஆவியானவர். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தேவன் நம்ம நிரப்பி அபிஷேக அக்கினியில நம்ம நடத்தும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அனலும் இல்லாமல் குளிர் வாழக்கூடாது. நான் தேவன் ஆவியில் நிரம்பி வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இந்த நாளில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, நம் ஜெப வாழ்க்கையில, நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நம்ம ஆவிக்குள்ளாக பலப்படுத்தி கிறிஸ்துக்குள் நம்மை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்கிற நாட்களிலே கர்த்தர் நம்மளை ஆஸ்வதிப்பாராக. ஆனா வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் இப்படி சொல்லுகிறது. இந்த வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இதுல சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிப்போம். இதுல பார்த்துட்டு நாம் கடந்து போவோம் வார்த்தைகளை. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் நாம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவம் கலர நம்மை தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருடைய மகிமைக்கும் வல்லமைக்கும் என்னென்னைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமென் என்று வேதம் சொல்லுகிறது பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, இன்று நம்மை சந்திக்க அபிஷேக அக்கினி நம்மில் இருக்கிறது. தேவன் ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார். தேவன் நமக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய நோக்கம் எல்லாம் தன் நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று, தரிசனத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று அவர் தேவனுடைய திட்டமா இருக்கிறது. அவருடைய நோக்கத்தையும் அவருடைய தரிசனத்தையும் அவருடைய காரியத்தையும் நிறைவேற்ற வேண்டிய ஒரு திட்டமா இருக்கிறது. அது தேவன் நோக்கமா இருக்கிறது. அதை ரோமர் சொல்றார். ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 30 சொல்லுகிறது இப்படி. ரோமர் 8:30 இந்த வாக்கியம் சொல்லுகிறது இப்படி. ரோமர் 8:30 சொல்லப்பட்ட வாக்கியமானது என்னவென்றால் சொல்லுகிறது, எவர்களை முன் குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமன்றாக்கி இருக்கிறார், எவர்களை நீதிமன்றாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியிருக்கிறவே சொல்லுகிறது. வேதனை சொல்லுகிறது என்றால் வெளிப்படத்தில் 1:6 சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மை அவருடைய அன்பு கூர்ந்ததினாலே அவர் நம்மை ராஜாக்களாக லேவியராக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அது மட்டும் இல்ல, ரோமர் 8:30 சொல்லுகிறது, அவர் நம்மளை முன் குறிக்கப்பட்டதுனாலே, தீர்மானம் வைத்ததுனாலே, திட்டம் வைத்ததுனாலே நம்ம அவரை முன் குறித்து அவர் மகிமைப்படுத்தியிருக்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாமே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். ஆனப்படினா தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாளில் நம்மில் இருக்கிற அபிஷேகம், நம்மில் இருக்கிற தெய்வ அபிஷேகத்தின் அக்கினி, தேவன் நம்மளை நிரப்பி இருக்க அபிஷேகத்தின் வல்லமை நம்ம என்ன செய்யணும்? கிறிஸ்துக்குள்ள இன்னும் நம்ம பலப்பட, புதிய மனுஷனை தரித்து கொண்டு இன்னும் பலப்பட, இன்னும் நாள் பலப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வதாக. அது மட்டுமல்ல, நாம் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளாக நாம் பலப்பட வேண்டும். இது இந்த லாக்டவுன் டைம்ல அல்லது இந்த ஒரு இருண்ட ஒரு காலத்தில் வந்திருக்கிற நாட்களிலே, ஒரு இருண்ட சூழ்நிலை வந்திருக்கிற இந்த சூழ்நிலை நம்மை ஆவிக்குள் நம்மளை பலப்படுத்தி, ஆவியில் நம்மளை பலப்படுத்தி கிறிஸ்துக்குள்ள பலப்படுத்தி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியாக தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துக்குள்ள இருக்க வேண்டிய அபிஷேகத்தை நாம் தினமும் நம்மளை அணுமூட்டி பலப்படுத்தி கர்த்தருக்குள்ள பலம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நான் 3 காரியத்தை மத்தியில் பேச இருக்கிறேன். இந்த அபிஷேகத்தை, தேவனுடைய அபிஷேகம் நம்ம சந்திக்கிற நாட்களிலே இந்த அபிஷேகம் நமக்குள்ள, அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கிறதுனால நாம் இந்த வேதத்துல ஒரு 3 நபரை கொடுத்து பார்க்க போகிறோம். 3 காரியத்தை கொடுத்து, ஒன்று ஒரு தனி நபரை குறித்து நான் பார்க்க போகிறோம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில நாம் இருக்க வேண்டிய அபிஷேகம், அக்கினி அபிஷேகம் நமக்குள்ள இருக்கணும். 2வது காரியம், சபைக்குள்ள
தேவ அக்னி அபிஷேகம் இருக்க வேண்டும். மூன்றாவது காரியம், நம்ம தேசத்து மேல, நம்முடைய தேசத்துல, நம்முடைய சபையின் மேல, நம்ம தேசம் மேல் தேவ ஆவி ஊற்றப்பட வேண்டும். இது மூன்றாவது காரியம். இந்த 3 காரியத்தை நம்ம தியானம் பார்க்கிறோம். ஒன்றாவது, தனிப்பட்ட வாழ்க்கையில அக்னி அபிஷேகம் இருக்கணும். இரண்டாவது, சபையின் மேலே அக்னி அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். மூன்றாவது, நம்ம தேசத்து மேல ஒரு மாற்றம் உண்டாகிறதுக்கு, பாவம் மன்னிக்கப்படுகிறதுக்கு, நம்ம தேச விடுதலை உண்டாகிறதுக்கு தேசம் மேல தெய்வ அக்னி ஊற்றப்பட வேண்டும். வாசிக்கிற 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம், நான் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இப்படி 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 16ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 1 சாமுவேல் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த காலகட்டத்தில் நாம் இதை கண்டிப்பா வாசிப்போம், தியானிப்போம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஈசாயை பந்தியிலிருந்து அழைப்பாயாக, அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தையை கவனிங்க. நான் உனக்கு அறிவிப்பேன், நான் உனக்கு சொல்லுகிறவனையே எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக. இந்த அபிஷேகத்தை தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். என்ன திட்டம்? ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நான் உனக்கு சொல்றவனை எனக்கா நீ அபிஷேகம் பண்ணணும். ஆண்டவர் ஒரு மனுஷோட வாழ்க்கையில ரட்சிக்கப்பட்ட விசுவாசமே கத்த ஒரு நோக்கம் வச்சிருக்கிறார், ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அவனை அபிஷேகம் பண்ணுறார் அவர் காரியத்துக்காக. தேவன் சொல்கிறது, ஆண்டவர் தாவீதை அபிஷேகம் பண்ணது இஸ்ரவேலுக்கு ராஜாவாக தேவன் அபிஷேகம் பண்ணார். சவுலை அபிஷேகம் பண்ணாரு. தேவன் சவுலை எடுத்து அபிஷேகம் பண்ணும்போது அவனை கமாண்டராக அல்லது அவனை ஒரு இளவரசனாக அபிஷேகம் பண்ணார். ஆனால் தாவீதை மட்டுமே யூதா கோத்திரத்துக்கு, இஸ்ரேல் தேசத்துக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். கர்த்தர் அவனை முன்குறித்த நோக்கம் வித்தியாசமானது. வாசிக்கிற வேதத்துல நாம இந்த இடத்துல ஆண்டவர் ஜேசி அவனை சாமியில் சந்திக்கும் பொழுது அவனை பிள்ளைகளை குறித்து 7 குமாரை குறித்து பேசுறாரு. ஆனா அதுல 3 பேர் தான் அவர் முன்குறித்து பேசுறாரு. ஒருத்தனோட பெயர் வந்து எலியா, ரெண்டாவது பேர் வந்து அபினா, மூன்றாவது ஷம்மா. எலியா என்றால் அவன் பேர் வந்து சொல்றது God is my father சொல்லப்பட்டிருக்கு அவன் பேரு. அபினாப் என்றால் அவனோட பேர் வந்து என்ன போட்டிருக்கா, father of the willingness. மூன்றாவது சம்மா என்றால் he is lost, அல்லது அவன் எல்லாவற்றையும் ஒரு இழந்தவனாக இருப்பான் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த 3 பேருக்கு இந்த அர்த்தம் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் 3 பேரை குறித்தார். இந்த 3 பேர்ல பாருங்க வசனம் சொல்லுகிறது, அந்த 3 பேர் ஒன்றாவது அபினா. ஆண்டவர் இந்த பேரை சொல்லும் பொழுது கர்த்தர் ஒரு காலத்து பேசுறாரு. 7ஆம் வசனத்தை பேசுறாரு. கர்த்தர் சாமியில் நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீரத்தை வளர்ச்சியை நீ பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்க பாறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் நம்முடைய இதயத்தை பார்க்கிறார். ஆனா சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருடைய முன்னோக்கம் என்ன? பரிசுத்தமான இருக்கணும், உண்மையுள்ள இருக்கணும். அவனுடைய வாழ்க்கையை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவர் பாருங்க இந்த 3 பேரை பார்க்கும்போது 3 பேர் சொல்றாரு, புறக்கணித்தார். வேன் சொல்லுது 3 பேரை புறக்கணித்தார். ஒருத்தன் தெய்வ ராஜ்யத்துக்குள்ள உண்மை இல்லாதவன் சொன்னாரு. 2வது சொன்னா கோபக்காரன் சொன்னாரு. 3வது சொன்னாரு அவன் எல்லாவற்றையும் இழந்தவனா காணப்பட்டான்னு சொன்னாரு. இந்த 3 பேர் எனக்கு வேணும்னு சொல்றாரு ஆண்டவர். ஆண்டவர் இப்படியாக ஒவ்வொரு பேர் எடுத்த போது ஆண்டு சொன்னாரு, எவனை முன் குறித்தனோ, எவனை நான் அழைத்தேனோ, எவனை நான் சொல்றனோ அவனை என்ன அபிஷேகம் என்று அவர் சொல்லுறத பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, எவனை முன் குறித்தாரோ அவனை அபிஷேகம் என்று சொல்றாரு. அதான் நீ சொல்ற பாருங்க, 1 சாமுவேல் வாசிக்கும் போது வசனம் 11 சொல்லு, உன் பிள்ளைகள் எவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆண்டுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்றார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆண் அனுப்பி அவனை அழைப்பி அவனை இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்படி சொல்லிட்டு அவனை கண்ட பொழுது பாருங்க, வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, அவனை ஆண்டு முன் குறித்தாரு. ஆனா அவனை பத்தி பாருங்க, ஒரு மனுஷன் ஆண்டு முன் கொடுத்தாருன்னா அவனுடைய எப்படி இருக்கணும், எவ்வளவு அழகா இருக்குன்னு ஆண்டு எதிர்பார்க்கிறாரு. அவனுடைய குணங்களை பார்க்கிறாரு, அவன் வாழ்க்கையை பார்க்கிறாரு, அவனுடைய சூழ்நிலையை பார்க்கிறாரு, அவன் வளர்ந்த விதங்களை பார்க்கிறாரு. ஆண்டு அவனை பார்த்த வித வித்தியாசம். வசனம் போட்டு வசனம் 12 பாருங்க, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் அழகா போட்டிருக்கு.
ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி இங்க சொல்லுகிறது பார்க்கிறோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் யாரை அபிஷேகம் பண்ணாலும் உள்நோக்கம் இல்லாம அவர் அபிஷேகம் பண்ண மாட்டார். கர்த்தர் ஒருத்தர் ஊழியத்துக்கோ அல்லது ராஜ்யாங்கத்துக்கோ அல்லது தன்னுடைய காரியத்துக்காகவோ கர்த்தர் அழைத்தார் என்றால் அவனை அவர் வாழ்க்கையை பார்க்கிறாரு, அவருடைய கடந்த காலத்தை பார்க்கிறாரு, அவனுடைய எதிர்காலத்தை பார்க்கிறாரு, அவனுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய அழகை பார்க்கிறாரு, நம்முடைய குணத்தை பார்க்கிறாரு, நம்முடைய பிரதிபலிப்பை கர்த்தர் பார்க்கிறாரு. அதுவே அருமை கர்த்தர் சொல்ற, நான் எவனை முன்குறிக்கிறானோ அவனை நீ அபிஷேகம் பண்ண ஆண்டவர் திட்டமா சொல்ற ஊழியக்காரங்க. இன்னைக்கு எங்களையும் ஆண்டவர் திட்டம் வச்சிருக்கிறார். சபையில் நீங்க இருக்கிற நீங்க தனிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவர் உங்களோட ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறார். அப்புறம் சொன்னாரு 12ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதின்னு சொன்னார். ஆனா அதுக்கு கோட்பாடு என்ன? உன் தேசத்தை விட்டு, உன்னை இனத்தை விட்டு, உன்னை இடத்தை விட்டு வா, நீ என் இடத்து நான் சொல்ற வார்த்தை கீழ்ப்படிந்தான். 12ஆம் அதிகாரத்திலும் நீ ஆதியாகமம் 13ஆவது வாசல் தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதின்னு சொன்னார். அன்னை தேவனுடைய பிள்ளைகளே, நாள்ல கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணும்போது, அவர் தனிப்பட்ட உங்களை அபிஷேகம் பண்ணி அக்கினி அபிஷேகம் உங்களுக்கு வரும்போது, நீங்கள் மாற்றப்பட்ட வாழ்க்கையில ஒரு புதிய வாழ்க்கைக்கு வருவீங்க. வசனம் பாருங்கள், பார்க்கிறோம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எழுதப்பட்டிருக்கு. அப்பொழுது சாமுவேல் தைல கொப்பியை எடுத்து அவன் சகோதரருக்கு நடுவில் அபிஷேகம் பண்ணினார். அந்த நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கி இருந்தார். வேதத்தில் வாசிக்கிறோம். அன்னைக்கு இறங்கின பரிசுத்த ஆவியானவர் தாவீது மேல ஞானத்தோடு கிருபையோடு இறங்கி வந்ததை பார்க்கிறோம். கர்த்தர் அவன் அபிஷேக அக்கினி, தேவனுடைய அபிஷேகத்தை வல்லமை அவன் வந்தபோது அவன் வாழ்க்கையை மாறிடுச்சு. கர்த்தர் அவனுக்கு ஒரு முன் குறித்தாரு, ஒரு வாழ்க்கையை கொடுத்தாரு. அவன் தேவனுக்கு ஏற்ற மனுஷன் சொன்னாரு, உள்ளத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீது சொன்னார். காரணம் என்ன? அபிஷேகம் நம் வாழ்க்கையை மாற்றும். ஏசாயா 63ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, 1ஆம் வாக்கியம் சொல்லுகிறது, அபிஷேகம் தரித்திருக்கு. நான் அபிஷேகமானது உங்க மேல இருந்தா நீ தரித்திற்கு சுவிசேஷம் அனுப்பீங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 18 சொல்லுகிறது, அபிஷேகம் உங்க மேல இருந்தா நீங்க அநேகருக்கு சாட்சியாக இருப்பீங்க சொல்லுது. அப்போஸ்தலர் 1 சொல்லுது, அபிஷேகம் உங்க மேல இருந்தா நீங்க சாட்சிகளா இருப்பீங்க. அது மட்டும் இல்ல, அப்போஸ்தலர் 10:38 சொல்லுது, அபிஷேகம் உங்க மேல இருந்தா நீங்க நன்மை செய்யலாம் இருப்பீங்க சொல்லுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தேவனுடைய அபிஷேகம் உங்களை பல விதங்கள்ல மாற்றிக்கொண்டு போகும். உங்களை புதிய மனுஷனா மாற்றம், புதிய சிருஷ்டியை உருவாக்கும் என்று வேதத்துல வாசிக்கிறோம். இப்படியாக சொல்லுகிறது, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை கர்த்தருடைய பார்வையிலே விசேஷமானதாக இருக்கிறது. இரண்டாவது காரியம், தேவன் சபையை குறித்து பேசுறார். தேவன் சபையில் அபிஷேகத்தை ஊட்டி இருக்கிறார். இரண்டாவது சபை என்பது தேவனுடைய ஆவியான ஆசீர்வாத இடம். உங்க தனிப்பட்ட வாழ்க்கை தேவன் ஆசீர்வாடுறாரு. தேவன் சபையிலே ஒருமன மத்தியிலே, ஐக்கியத்தின் மத்தியிலே, சகோதரத்துவத்திலே பரிசுத்தாவியை அபிஷேகம் பண்றார். தேவன் நம்மள சபையை அபிஷேக அக்கினியில நிரப்புறார். அப்போஸ்தலர் புத்தகம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நாம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம். பரிசுத்த உங்களிடத்தில் வரும்பொழுது, உங்களிடத்தில் வரும்போது, நம்மிடத்தில் வரும்போது அவர் நம்மளை பலமாய் மாற்றுவார், பலமான மாற்றுவார். கழுகு போல, சிங்கத்தை போல கர்த்தர் மாற்றுவார். அப்போஸ்தலர் 1 சொல்லுகிறது, அபிஷேகம் வரும்போது நீங்க பலன் அடைந்திருப்பீங்க சொல்லப்பட்டிருக்கு. அந்த வசனம் சொல்லுங்க பாருங்க. இந்த வசனம் சொல்லும்போது இப்படி சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 1:8 என்ன சொல்றாருன்னா, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பேன்னு சொன்னார். பூமியின் கடைசி பரியந்தம் சபையானது இயேசு கிறிஸ்து வருகை மட்டும், இயேசு கிறிஸ்து பூமி இருக்க மட்டும் சபை சாட்சியா இருக்க வேணும். சபை அபிஷேகத்தை நிரம்பி இருக்கணும். சபையானது எப்பொழுதுமே அபிஷேகத்தை நிரம்பி அக்னியில சபை இருக்க வேண்டும். அதான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது அவர்கள் ஒருவப்பட்டவர் ஒரு இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, சபை முழுவதும் நிரப்பிட்டு, வீடு மட்டுமல்ல சபையை கத்த நிரப்ப ஆவியானவர். காரணம், சபையானது இந்த உலகத்துக்கு சாட்சி அளிக்க வேண்டும். சபையானது சபைக்குள் இருக்கிற மக்கள்,
சபைக்குள்ள இருக்கிற விசுவாசி, சபைக்குள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட மக்கள் ஆவியில் எழும்பி நின்று நாம் சபைக்கும் சத்துருக்கு சாட்சி அளிக்க வேண்டும். நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவி நமக்குள்ள வரும்போது எதிர்த்து நிற்கிறார். வேதம் சொல்லுங்க பாருங்க, சபை வரும்போது பரிசுத்த ஆவி சபைக்குள்ள வந்த போது என்ன நடந்து வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். 2ஆம் அதிகாரம் வசனம் 36, 37 சொல்லுது, ஆனபடினாலே ஆகையால் நீங்கள் சிலுவையில் அறைந்து இந்த இயேசுவை தேவன் அவருடைய கிறிஸ்துவாக்கினார் என்று இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரும் நிச்சயமாய் அறிய கடவுள் என்றார். அப்பொழுது இதை அவர்கள் கேட்ட பொழுது ஈரத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து, சகோதரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். சபையில பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் சபைகள் வரும்போது, பரிசுத்த அபிஷேக அக்கினி சபைகள் வரும்போது மாற்றம் வருகிறது, விடுதலை உண்டாவது, பாவிகள் மனம் திரும்புறாங்க, உள்ளான மனுஷன் மனம் திரும்புறான், அநேகர் வாழ்க்கையில மாற்றம் இருக்கிறது. அது மட்டும் சொல்லுங்க, அங்கே சபைக்கு வரும் பொழுது இருதயங்கள் மாறுகிறது, மாறுபாடான இருதயம். வசனம் படுக்க பாருங்க, 2ஆம் அதிகாரம் சொல்றது, 2ஆம் அதிகாரம் வசனம் 4 சொல்லுது, இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ள என்று அவன் புத்தி சொன்னான். என்ன சொல்றான்? சபைக்குள்ள பரிசுத்தாய் வரும்போது, அக்கினி அபிஷேகத்துக்குள்ள வந்தால் மாறுபாடான காரியங்கள் மாறும், குறை சொல்றது மாறும், ஒருவருக்கு எதிராக நிற்கிற காரியங்கள் மாறும். சபைக்குள்ள வரும் பொழுது, அக்கினி அபிஷேகத்துக்குள்ள வரும்போது அநேக சுத்திகரிப்பு உண்டாகிறது, மாற்றங்கள் உண்டாகிறது. மக்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய காரியங்களை தேவன் ஆரம்பிக்கிறார். அதே தேவ பிள்ளைகளே, அபிஷேக சபைக்குள் வரும்போது, அக்னி அபிஷேக சபைக்குள் வரும்போது சபை சுத்திகரிக்கப்படுகிறது. சபையானது தேவனுடைய காரியமாக தேவனுடைய சாயல்ல மாற்றப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகளை வருகிற அந்த அபிஷேக வல்லமை அநேக வாழ்க்கையில புரட்டி போட்டு ஒரு புதிய ஜீவத்தை ஏற்படுத்த பார்க்கிறோம். என்னைக்கு சபை அபிஷேக அக்னி சபைக்குள் இறங்கினதோ அங்கே ஒருமனப்பாட்டு வந்தது, ஏக சிந்தை வந்தது, சபைக்குள்ளே ஒருமனம் வந்தது, ஐக்கியம் வந்தது. எல்லாரும் பொதுவாக ஒருவருக்கு கொடுத்தாங்க, எல்லாரும் ஒருவருக்கு பராமரித்தாங்க, ஒருவருக்கு ஐக்கியப்பட்டாங்க. வேதம் சொல்லுகிறது, சபைக்குள் வருகிற அக்கினி மாற்றங்களை கொண்டு வரும். ஒரு குறைச்சல மாட்டோம், ஒரு குற்றப்படுத்த மாட்டோம், ஒரு எதிராக காட்டி கொடுக்க மாட்டோம், ஒரு எதிராக போக மாட்டோம். நான் வாழ்க்கை மாறும், கிறிஸ்து போல மாறும், கிறிஸ்து சாய்க்குள்ள மாறும், ரட்சிப்பு நமக்குள்ள கிரியை செய்ய ஆரம்பிக்கும். பரிசுத்த ஆவியை நம்மளை மாற்றும் பொழுது நீங்கள் உலகத்துக்கு சாட்சியா இருப்பீங்க, உலகத்தை கலக்கிறவர்களா மாற்றுவீங்க, உலகத்தை கலக்கிற மக்களை மாறுவீங்க, பிசாசு ஏற்று நிற்பீங்க, பிசாசு வேலையை முறியடிப்பீங்க. காரணம் என்றால் சபைக்குள்ள வருகிற அபிஷேக ஆவியானவர் சபைக்குள்ள மாற்றம். அது மட்டும் இல்ல பாருங்க, சபைக்குள்ள இருந்த இன்னொரு காரியம் செய்யுது. வாசிக்கிற வசனம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் வசனம் சொல்லுது 46, 47. அவர்கள் ஒருணப்பட்டவளாய் தேவாலயத்தில் அனுதினம் தரித்திருந்து வீடுதோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயை பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொள்ள வேண்டாம். ஹல்லேலூயா. இந்த சபையிலே ஆவியான சபைக்கு நமக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கை சொன்னேன், நமக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில் அபிஷேக அக்கினி இருக்குமானால் அது நம்ம மாற்றும். இரண்டாவது, சபைக்குள்ள ஊற்றப்படும் பொழுது பரிசுத்த அபிஷேக வல்லமை சபையில ஊற்றப்படும் பொழுது சபைக்கு அநேக காரியம் மாற்றப்படுது. நம்முடைய சிந்தனை மாறுகிறது, கிறிஸ்து போல சிந்தனை மாறுகிறது, வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கை தரம் மாறுகிறது, குணாதிசயம் மாறுகிறது. என்னால் சபைக்குள்ள வரும் பொழுது சபையில ஒற்றுமையும், சபையில அன்பும், சபையில ஐக்கியமும், சபைக்குள்ள கொடுக்கிறது, தேவனுக்கு முதல் கொடுக்கறதுலே, தேவனுக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதிலே வாழ்க்கை மாறுகிறதை பார்க்கிறோம். அப்படியே தேவனுடைய பிள்ளைகளே, சொல்லுகிறது சபைக்குள்ள வருகிற பரிசுத்த ஆவியானவர், சபைக்குள்ள இறங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அநேக மாற்றம் கொண்டு வர பரிசுத்த சபைக்குள்ள வரும் பொழுது, தேசத்தின் மேல மக்கள் மேல வரும் பொழுது கர்த்தர் அநேக மாற்றுகிறது வாசிக்கிறோம். அந்த தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி சபைக்குள்ள வர வேண்டும், சபைகளை ஊற்றப்பட வேண்டும். நம்ம சபைகளை வருகிற போது வாழ்க்கை மாற்றப்படுகிறது, புது சிஸ்டைகளை மாறுறோம். வாழ்க்கையிலே தேவனுக்கு ஓட ஆரம்பிக்கிறோம், தேவனுக்கு மேலான காரியம் தேட ஆரம்பிக்கிறோம். சபைக்குள் ஆவியை நமக்கு ஊற்றப்படும் பொழுது சபையானது ஒரு புதிய சபையாக, ஒரு புதிய சூழ்நிலைக்கு சபை மாற்றப்படுகிறது பார்க்கிறோம். அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றம் வர வேண்டும். சபைக்குள்ளாக இருக்கிற நம்ம ஐக்கியத்துக்குள்ள, ஒரு அன்புக்குள்ள ஒரு மாற்றங்களை கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அது சொல்லுகிறது, நம்மை சந்திக்கிற தேவ அக்கினி
சபைக்குள்ள சபையை சந்திக்கிற தேவ அக்கினி ஒரு தூய்மையான சூழ்நிலை, ஒரு பரிசுத்த வாழ்க்கைகளை, ஒரு பரிசுத்தமான சபையாக தேவன் இயேசு கிறிஸ்து சபையை சந்திக்கிற ஒரு மனமாட்டி சபையாக கர்த்தர் உருவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சபையானது பரிசுத்தம் உள்ளவர்களாக, சுத்திகரிக்கப்பட்ட சபையாக, தேவன் தங்குற ஒரு ஸ்தலமாக இருக்க வேண்டும். அந்த சபை வேறு சொல்லுகிறது, தேவனுடைய சபை அந்த ஜெப வீடு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவனுடைய பிள்ளைகள் நாள்ல நம்ம சபையானது தேவனுடைய பரிசுத்த அக்கினி அபிஷேகம் சபையில் ஊற்றப்பட்டு பலவீனம் உள்ளவர்கள் 1 கொரிந்தியர் 1:26, 27, 22 சொல்லுகிறது, நமக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் பலவீனம் மாறி, சூழ்நிலைகள் மாறி நாம் கிறிஸ்துவுக்கு பலவானாக நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நாளில் நம்ம சபைக்குள்ளாக ஒருமனப்பாட்டிலையும் ஐக்கியத்திலையும் அன்பிலையும் நாம் தரித்திருந்து கட்டப்பட்டவர்களாக இணைக்கப்பட்டவர்களாக இருக்கும் போது சபையானது சமாதானம் உள்ள சபையாக, ஐக்கியம் உள்ள சபையாக, ஒரு நம்ம பராமரிக்க சபையாக, ஒரு நம்ம எல்லாம் சேர்ந்து சபையை ஒரு கட்டக்கூடிய சபையாக அது ஏழும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மூணாவது காரியத்தை பார்க்கிறோம். மூணாவது காரியம், நாம் சபைக்குள்ளே என்ன செய்ய தேவன் அபிஷேகத்தை கொண்டு வர. மூணாவது காரியம், தேவன் சபையை தேசத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14 வசனம் சொல்லுகிறது, என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள் தங்களை தாழ்த்தி பாவத்தை அறிக்கை செய்து தேவன் முகத்தை தேடும் பொழுது நாம் தேசத்துக்கு சேமித்து கொண்டு வருவார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது காரியம், தேவன் நம்ம தேசத்து மேல அக்னி அபிஷேகத்தை ஊற்ற வேண்டும். நம்ம தேசத்தில் இருக்கின்ற இந்த நாட்களில் லாக்டவுன், அது மட்டும் இல்ல, தேசம் கட்டப்பட்டு கிடக்கிறது. தேசம் பலவித சூழ்நிலை பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. தேசத்தின் நிலைமை சூழ்நிலை சரியில்லை. அது மட்டும் இல்ல, அரசியல் நிலைமை சரியில்லை, பொருளாதார நிலைமை சரியில்லை, மனுஷனுடைய வாழ்க்கை தரமும் சரியில்லை. சூழ்நிலைக்கு தேசத்தில் ரொம்ப சீரழிஞ்சு கிடக்கிறது. சோதம் குமாரா போல தேசம் யோனா நீதிப்பட்டத்தை போய் சந்தித்தது போல இன்னைக்கு தேசமானது சீரழிந்த நிலையில கிடக்கிறது. ஆனா கர்த்தர் நம்ம கொண்டுதான் ஒரு தீர்மானம் வச்சிருக்கிறார். நம்மளை கொண்டுதான் கர்த்தர் எது செய்ய வேண்டும் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். ஏனால் நம்ம சபை தேசத்துக்குள்ள வச்சிருக்கிறோம். நம்ம சபையும் தேசத்துக்குள்ள தான் இருக்கிறது. நாம் தேசத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நம்மளை கொண்டுதான் தேசத்துல ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று அவர் திட்டமிட்டு இருக்கிறார். அப்ப தேசத்துல தேவ அபிஷேகத்தை அக்னி இறங்க வேண்டும். தேசத்தில் ஒரு மாறுதல் வர வேண்டும். அரசியல் மத்தியிலே, ஜனங்க மத்தியிலே, பொருளாதார ரீதியில் பஞ்சத்தின் காலத்து மத்தியிலே, இந்த சூழ்நிலை மனுஷனுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்திலே ஒரு மாற்றத்தை ஆண்டவர் ஏற்படுத்தி ஆக வேண்டும். யோசேப்பு எகிப்துல 7 வருஷம் பஞ்ச காலத்துல அவனுக்கு போன பொழுது கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். கர்த்தர் அவனை வேறு மனுஷனை மாற்றி அபிஷேகத்தை கொடுத்து அந்த பஞ்ச காலத்துல 7 வருஷத்தை மக்களுக்கு ஆசீர்வாதமா கொண்டு வந்து பார்க்கணும். ஆண்டவர் செய்யற ஒவ்வொரு காரியம் வித்தியாசமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, நம்ம தேசத்தை கர்த்தர் ஆஸ்வதிக்கும்படியாய் கர்த்தர் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 37, 38 என வாசிக்கிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இப்படி எழுதப்பட்டிருக்கு. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நாம இதை வாசிப்போம். 18ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் வசனம் 37, 38. கர்த்தாவே நீ எங்கள் தேவனாய் கர்த்தர் என்றும், தேவரே தங்கள் இதயத்தை மறுபடியும் திருப்பீர்கள் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றார். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது. வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டிட்டு ஜனங்கள் எல்லோரும் இதை கண்ட பொழுது மூங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம் என்று வாசிக்கிறோம். இந்த கடைசி நாள் கர்த்தரை இந்த தேசத்தை சந்திக்க வேண்டிய ஒரு காலம் வந்து விட்டது. 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36 38 முடிய தேசத்தை சந்திக்க வேண்டிய காலம் வந்து விட்டது. கர்த்தரே தெய்வன், இந்த உலகம் வேறு தெய்வன் அல்ல, இந்த உலகத்தில் வேறு தெய்வம் இல்லை என்று அவர் திட்டமா சொல்றார். நம்ம தேசம் ஆண்டு பக்கம் திரும்ப வேண்டும். சங்கீதம் 85 சொல்லுகிறது, தேசம் தேவன் திரும்ப வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்றான். சங்கீதம் 2:8 சொல்லுது, என்ன கேளும் நான் தேச சோதனை கொடுப்பேன்னு சொல்றான். கால்விக்கு தேசம் எல்லாம்
சொந்தமாகும் என்று யோசா 1:3 வாசிக்கிறோம். கர்த்தர் தேசத்தை குறித்து அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உபாகமம் 11 அதிகாரத்தை வாசிக்கின்றால் ஆண்டவர் தேசத்தை குறித்து அவர் ஏரோபால் கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் தேசத்தை நோக்கி பார்க்கிறார். தேசம் சீர்கேடு கிடக்கிறது. தேசம் அழிவில் போய் கொண்டிருக்கிறது. தேவன் நம்மை ரட்சித்த தேவன், நம்மளை தனிப்பட்ட வாழ்க்கை அழைத்த தேவன், சபை அபிஷேகம் பண்ண தேவன் தேசத்தை கர்த்தர் சந்திக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் தேசத்தை சந்திக்க வேண்டும். கர்த்தரே தேவன், வேறு தேவன் அல்ல. அவர் தேசம் அக்கினியால் தேசம் சந்திப்பார். இந்த கடைசி நாட்களில் தேவன் நம்ம தேசத்தை சந்திக்க வேண்டிய ஒரு காலத்திலே வந்து விட்டோம். சபை தலைவர்களை சந்திக்க வேண்டும். சபை மூப்பொருளை தேவன் சந்திக்க வேண்டும். சபை இருக்கிற சபை அந்த உலகம் முழுக்க எல்லா பாஸ்டர்கள் தேவன் சந்திக்க வேண்டும். கர்த்தர் இந்த நாட்கள்ல தேசத்தை ஊழியக்காரனை கை கொண்டு கொடுத்திருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, அப்போஸ்தலர் 1:17 சொல்றாரு. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 17-18 சொல்றாரு, கடைசி நாட்கள்ல என் அபிஷேக ஊழியக்காரனை அக்கினி ஜுவாலை மாற்ற சொல்லி இருக்கிறார். ஊழியக்காரன் அபிஷேக ஊற்றம் சொல்லி இருக்கிறாரு. கர்த்தர் இந்த அரசாங்கத்தை மட்டுமல்ல, கர்த்தர் நம்ம சபை மட்டுமல்ல, நம்ம ஊழியக்காரனை, சபை தலைவர்களையும் சபை மக்களையும் தேசத்துக்காக தேவன் கேட்பார். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1-4 வாசிக்கிறோம். நம்ம ராஜ்யங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசங்களுக்காக ஜெபிக்க வேண்டும், அழிந்த போற ஆத்மாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டு சொல்றது வாசிக்கிறோம். அது தேவ பிள்ளைகளே, நம்முடைய அரசாங்கத்தை மட்டுமல்ல, அரசாங்க தலைவருக்கு மட்டுமல்ல, இந்த மக்கள் இருக்கிற எல்லா தேசங்கள் இருக்கிற மக்களுக்காக, ஊழியக்காரனாக, அரசியல்வாதிகளுக்காக, ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டிய காலகட்டத்தில் வந்துட்டோம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, நாம் எப்படி எலியா தேசத்துக்கு ஜெபித்தது போல மக்களை மனம் திரும்ப, பாவத்தை விட்டு, விக்கிரத்தை விட்டு, உலகத்தை விட்டு, ஈச்சைகளை விட்டு, பொல்லாத வழியை விட்டு மனம் திரும்பி தேய்ந்து வரும்போது தெய்வ அக்கினி இறங்கி வந்தது பார்க்கணும். அப்பொழுது வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவர் அழுது மனம் திரும்பி வாசிக்கிறோம். ஒரு புதிய காரியங்கள் கர்த்தர் செய்வா தேசத்துல. கர்த்தர் இந்த நாளிலே நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் சபையில கூடி உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபங்கள்ல கர்த்தர் அநேக மாற்றம் கொண்டு வருவார். 2 நாளாகமம் 7 அதிகாரம் 14 வாசிக்கிறோம். கர்த்தர் அநேக மக்களை தொடுமடியாக, அநேக தேசங்களை கர்த்தர் தொடுமடியாக அந்த சபைகளில் நாம கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். உங்களை தான் கர்த்தரை கீயாக வைத்திருக்கிறார், ஒரு திறவுகோலாக வைத்திருக்கிறார். தேசத்துக்காக ஜெபிக்க, மக்களுக்காக ஜெபிக்க, அழிந்து போற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க, தேசத்தில் இருக்க தலைவர்களுக்காக கர்த்தர் ஞானத்தை கொடுக்க முடியாது. சபை தலைவர்கள், சபை மூப்பர்கள், சபை ஊழியக்காரர்கள், சபை போதகர்களுக்கு தேவ ஞானத்தை கொடுத்து தேசத்தை தேவன் காக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுமாக. மெய்யாவே இந்த நாளில் கர்த்தர் தேசத்தை நம்ம கையில் ஒப்பு கொடுத்துக்கிறார். இந்த உலக தேசத்தை தேவன் நம்ம கையில கடன் கொடுத்து இந்த தேசத்துக்கு நாமத்தான் உத்தரவாத காரணம், ஜாம காரணம் நின்று விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். அன்மை தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் நாம் தேசத்தை குறித்து மிகுந்த பாரத்தோடு ஜெபிப்போமாக. சோதோகுமாரை போல, நீனிவே பட்டணத்தை போல தேசம் அழிந்து விடக்கூடாது என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் தேசம் சந்திக்க வேண்டிய காலத்துல வந்து விட்டோம். இந்த கடைசி காலம் மட்டும் இல்ல, இயேசுக்கு தேசம் சந்திக்க வேண்டிய காலத்துல நாம் வந்து இருக்கிறோம். மாதிரி வந்து பிள்ளைகளே, நாம் மிக கவனமாக நாம் யோசித்து ஞானமாய் செயல்பட வேண்டிய இந்த காலத்துல கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த அன்னைக்கு 3 காரியத்தை பேசணும். தலைப்பு என்ன? தேவன் நம்மை சந்திக்க, நம்முடைய சந்திக்க தேவ அக்கினியின் காலத்துல வந்திருக்கிறோம். தேவ சொல்றாரு, நம்மை சந்திக்கும் அபிஷேக அக்கினி. அது மட்டும் இல்ல, தேவன் நிரப்பிட அபிஷேக அக்கினி நமக்கு தேவை. தேவன் நம்மை நிரப்பிட தேவ அக்கினி அபிஷேகம் நமக்கு தேவை. ஆவியில் நிரம்புவோம், ஆவியில ஜெபம் பண்ணுவோம், ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுவோம், அந்நிய பாசத்துல ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு தரிசனம் கற்றுக் கொடுப்பாராக. தேவன் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் சபை குறித்து ஒரு தரிசனம் வைத்திருக்கிறார். தேவன் தேசத்தை குறித்தும் ஒரு பாரம் வைத்திருக்கிறார். அது தேவன் பிள்ளைகளை, இந்த நாளில் நீங்க இதை நாம் கவனித்து வாசிங்க. நாம் இந்த 1 ராஜ புத்தகத்தை 18 அதிகாரத்தை எடுத்து கவனமாக வாசித்து நாம் தேசத்துக்காய் தேசத்துல மன்றாடுவோம், விண்ணப்பம் செய்வோம், ஜெபிப்போமா, கண்ணு மூடி ஜெபிப்போம். எல்லாரும் நம்ம சபை எல்லாரும் இந்த நாள் இந்த வசந்த இந்த பகுதியை பிரசங்கத்தை கேட்டவர்கள், தேவ செய்தியை கேட்டவர்கள் எல்லாரும் உள்ளத்துல நம்ம குறித்து, நம்ம சபையை குறித்து, நம்முடைய தேச குறித்து வைத்திருக்கிற பாரம், தரிசனம், நம்முடைய தேச குறித்து கத்தர் கொடுக்கிற தீர்க்க வார்த்தைகள் எல்லாம் நாம் கவனமாக நாம் சிந்திப்போம். இந்த மாதம் கொடுக்கப்பட வாக்குத்தத்தமான வார்த்தைகள் ஏசாயா 54 அதிகாரம் 10 வசனம்.
மலைகள் விலைகள் நான் 10 நிலை பெயர்ந்தால் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்னார். ஒரு நாள் விலகி போக மாட்டார். யார் கைவிட்டாலும் இயேசு ஒரு நாள் கைவிட மாட்டார். அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க, தீர்க்க வார்த்தையை நம்புங்க, பரிசுத்தாவியை நம்புங்க, வார்த்தையை நம்பி விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். நல்ல பிதாவின் அருமையான இந்த கால வேலைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்ட, இந்த பிரசங்கம் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அபிஷேகம் இல்லாமல் நாங்கள் ஒண்ணு செய்ய முடியாத கர்த்தாவே, பரிசுத்தாவுடைய பலம் இல்லாமல் எங்களை ஒண்ணு செய்ய முடியாத கர்த்தாவே, ஆண்டவரே மெய்யாகவே எங்க பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, அபிஷேகத்தின் அக்கினி எங்க உள்ளத்துக்குள்ளாக வரட்டும், எங்கள் நிரப்பட்டும், எங்களை மாற்றட்டும், எங்களுடைய பழைய வாழ்க்கைக்கு மாற்றி புதிய வாழ்க்கையை கொண்டு வரோம். ஆண்டவரே, புதிய கிருபைகளை கொண்டு வரும்படியா ஜெபிக்கிறோம். புதிய வெளிப்பாடு, புதிய தரிசனம் எங்க வாழ்க்கையை அலங்கரிக்க வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, மெய்யாவே கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, சபை எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மாற்றங்களை, ஜெப வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை, அபிஷேகம் எங்களை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க சபைக்குள்ள இருக்கிற குறைபாடுகளை மாறட்டும். சபைக்குள்ள இருக்கிற ஆண்டவரே மீறுதல்கள், ஆண்டவரே பாவ குறைபாடுகள் மன்னிக்கப்பட்டு எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சபை ஆஸ்வதி. எங்க தேசத்தை காணப்படுற அநியாயம், அக்கிரமம், பாவ இச்சைகள், தேச வருகிற அழிவு மாறட்டும். ஆண்டவரே, எங்க தேசம் தேவ பரிசுத்த ஆவியானவர் இந்த அழிவில் எங்க மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்க தேசம் சமாதானம் உள்ளவர்களாக, எங்க தேசம் ஆஸ்வதிக்கப்பட்டதாக, எங்க தேச மக்கள் எல்லாம் ஆண்டவரே ஐஸ்வர்யம் ஆஸ்வதிக்கப்பட்ட தேசமாக மாற வேண்டும் என்று கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா, அது வேண்டிய காலங்கள் இறுதி காலத்தில் வந்திருக்கிறோம். எங்க தேசம் ஆஸ்வதிக்கப்பட வேண்டும். சபை தலைவர்கள், போதகர்கள், ஆண்டவரே அரசாங்க தலைவர்கள், ஆண்டவரே அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் மாற்றமடைந்து ஒரு புதிய நிலைமைக்கு வந்ததுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆஸ்வதிக்கிறதுக்கு நன்றி அப்பா. கிருபையில பரிசுத்த ஆவியானவரே, ஆசீர்வாதம் ஆவியானவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே சபைகளும் எங்க தேசமெல்லாம் ஆசீர்வாதம். இந்த கடைசி நாட்கள்ல இயேசு வருகிற இந்த வெளிப்பாடு, இயேசு வர வேண்டிய இந்த காலகட்டத்துல நாங்க ஒவ்வொரு ஆயத்தம் உள்ளவர்களாக, செபிக்கிற மக்களாக காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த காத்திருக்க உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறோம். அந்த கிருபைக்கு நன்றி. கூடாவோடு நமக்கு ஸ்தோத்திரம். யாவரையும் ஆஸ்வதியும், விசேஷமா எங்க சபை மக்கள் யாவரையும், கணவன் பிள்ளைகள் யாவரையும், முதியோர் பெரியோரையும் சிறிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் ரத்த கோட்டத்தில் மூடி மறைத்துக்கொள்ளும். ஆண்டவரே, தேவையுள்ளவர்கள், பொருளாதார குறைவுள்ளவர்கள், சரிய குறைவுள்ள எல்லாம் மாற்ற வேண்டும். கிறிஸ்து இயேசுடைய மகிமையை நிறைவாக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வேண்டி ஜெபிக்கிறோம் நல்ல பிதா. ஆமென், ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அன்பும் ஐக்கியமும் என்றும் என்று உங்க அனை கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை அறிவிப்பு. முதலாவது காரியம், சபையில் நம்ம எல்லாருக்கும் நமக்கு லாக்டவுன் பண்ணியிருக்கனால சபைக்கு போக முடியாது. ஆனால் வீட்டில் கூடி ஜெபம் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தியை கேளுங்க. கேட்டு எல்லாம் கூடிய குடும்பத்தோடு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ரெண்டாவது காரியம், நம்மளுடைய சர்ச் ஆன்லைன் அக்கௌண்ட் இருக்கு சிஎம் பேங்க்ல. நீங்கள் என்ன செய்யுங்க, அதில் நீங்கள் நாம் உங்களுக்கு பின்னால் அதில் நாங்கள் பின்னால் போடுறோம். நம்ம சபையுடைய சிஎம் பேங்க்ல அக்கௌண்ட்டில் நீங்கள் ஆன்லைன் போட முடியுங்க. உங்களுடைய தசம்பாகத்தை காணிக்கை நீங்கள் போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. மூன்றாவது காரியம், நாம் திருவந்து ஆயத்தப்படத்தில் நம்ம திருவந்து சபைக்கு வரும் பொழுது, நாம் மூன்றாவது காரியம், சபைக்கு நான் வரும் பொழுது நாம் திருவந்து நமக்கு ஆயத்தப்படுத்தி நான் பங்கெடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஜூம் அது உங்களுக்கு பைபிள் ஸ்டடி கொடுக்கப்படும். இயேசுடைய கடைசி எண்ட் டைம் பற்றி உங்களை பேசுகிறேன். ஸோ அதை கவனமாக என்ன செய்யுங்க, நீங்கள் அதை நீங்கள் பார்த்து இன்னும் கூட நீங்கள் பங்கெடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.